வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்ருக்க எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தெரியும் எப்படி படிக்கணும், எந்த விதத்தில் படித்தா நம்மளுக்கு மெமரி ஆகும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு நம்ம படிக்கக்கூடியவங்க எப்படி படிக்கணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் புக் வைஸாக படித்ததை நீங்கள் என்ன பண்ணணுன்னா எழுதி பார்க்கணும். ஓகேங்களா? ஒரு நோட்ஸ் மாதிரி நம்ம கின்ஸ் எடுத்து வச்சு எழுதி பார்க்கணும். ஓகேங்களா? அந்த கின்ஸை நம்ம எதுக்கு கின்ஸ் எடுக்கிறோன்னா, எடுத்து வச்சதை நம்ம அப்பப்போ ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மெயினாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரீகால் பண்ணுறதே இல்லை, படிக்கிறதோட அப்படியே நம்ம என்ன பண்ணிடுறோம், ஸ்கிப் பண்ணி அடுத்ததை நம்ம படிக்க ஆரம்பிச்சிடறோம். இப்போ ஒரு கிளாஸ் படிக்கிறோன்னா அந்த கிளாஸை விட்டுட்டு அடுத்த கிளாஸை நம்ம என்ன பண்ணிடுறோம், அப்படியே நம்ம ஸ்கிப் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நம்மளுக்கு என்ன ஆகுது, ட்ராப் அவுட் ஆகுது. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு படிக்கிறத கிளியராக அனலைஸ் பண்ணி நம்ம படிச்சுட்டு 1 டைம்ஸ் நம்ம ரீகால் பண்ணி கிண்ட் எடுத்துட்டோன்னா அந்த நம்ம கிண்ட்டை வச்சே நம்ம படிச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் மெமரி பவரோட டெக்னிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம எப்படி படிக்கிறதுக்கான அந்த சப்ஜெக்டை ரிமெம்பர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்மளோட பிரெயின் என்னென்னா, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படிங்கிற ஒரு கன்வெர்ட்லேருந்து ரீட் ஆக்சஸ் மெமரி கன்வெர்ட்டாக நம்ம மாற்றணும். நம்ம அதை மாற்றுறதே இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கண்டென்ட், ஒரு டாபிக் எடுக்கிறோன்னா அந்த டாப்பிக்கு நம்ம படித்ததுக்கப்புறம் கிண்ட் எடுத்தோம்னா அதை நம்ம படித்ததை நம்ம கரெக்டாக எழுதுகிறோமா அப்படிங்கிறத நம்ம பிரெயின் செக் பண்ணும். அப்போ எழுதுகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ரூட் கிளியராக போகுது, ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம அதை நம்மளால் எழுத முடியலைன்னா அப்போ நம்ம ஃபோக்கஸ்டாக படிக்கலை அப்படிங்கிறது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம ஹிண்ட்ஸ் எதுக்காக எடுக்கிறோம், நம்ம படித்ததை ஒரு ரீகால் பண்ணி நம்ம எழுதிட்டோம்னா நம்ம மைண்டில் ரேண்டம் ஆக்சஸ் மெமரியிலேருந்து ரீட் ஆக்சஸ் மெமரியிலேருந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அது நம்மளோட பிரெயினில் அப்படியே சேவ் ஆயிரும். ஓகேங்களா? நம்ம அந்த மாதிரி படித்து நோட்ஸ் எடுத்து வச்சிட்டோன்னா நம்மளுக்கு எப்போவுமே மறக்காது. ஓகேங்களா? அப்புறம் டைம் சேவிங் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷெட்யூல் இந்த டைமில் நம்ம முடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், படிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம படிக்கிறோம், இந்த மிஸ்டேக்ஸ் வருது, அப்போ இதை நம்ம கிளியர் பண்ணணும். இப்படி படித்தா இப்படி நம்மளே கொஸ்டின்ஸை மேக் பண்ணணும். ஓகேங்களா? மிஸ்டேக்ஸ் வர தான் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டியான ரீடிங் சென்ஸ் நம்மளுக்கு அப்படியே நம்மளுக்கு கூட இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி இருக்கிற இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த டாபிக் கொடுத்தாலும் பேசிடுவாங்க. ஆனால் அவங்கனால ஒரு சில கண்டென்ட் கொடுத்து ஃபுல்லாக படித்து சொல்லுங்கன்னா அவங்கனால அதை சொல்ல முடியாது. அதாவது இதுக்கு ஒரு பழமொழியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பூக்கின்ற மரம் காய்க்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எல்லா மரமே பூக்கும், ஆனால் ஒரு சில மரம் மட்டும்தான் காய்க்கும். ஓகேங்களா? அதனால தான் அந்த பழமொழி சொல்கிறாங்க, பூக்கின்ற மரம் காய்க்காது. ஓகேங்களா? எல்லா மரம் பூக்கிற மாதிரி ஒரிஜினல்னால மட்டும்தான் அதை நம்ம என்ன பண்ண முடியும், இது பண்ணி நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். மிஸ்டேக்ஸை ஃபஸ்ட்டு நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? அந்த மாதிரி சிலதெல்லாம் வச்சுட்டோன்னா நோன் அண்ட் அன்னோன் மெமரி பவரை இன்க்ளூட் பண்ணல. இப்போ நம்ம ஏஜ் ஆக வர மெமரி பவர் வேறு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ படிக்கணும் அப்படிங்கிறனா ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம படித்து நம்மளோட மெமரி பவரை என்ன பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்டு டிஎன்பிஎஸ்சி பற்றி நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, நான் எப்படி படிக்கணும்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கீழே உங்களுக்கான தேவையானது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எங்கூட ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.